ஹாய் எவ்ரிவன், நாசரியர். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, டைரக்டட் பை ஜித்து அஷ்ரஃப். இப்போ தியேட்டர்ஸில் இருக்கிற படம் தான். புது படம் தியேட்டர்ஸில் இருக்கிற படத்துக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு தான் முதல்ல நினச்சேன். பட் ஒரு சில படம் பார்த்தா ஒப்பீனியன் சொல்லணும்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சில ரிவ்யூஸ் பார்க்கும்போது படம் நான் புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு புரியல, இல்லாட்டி நாங்கள் புரிதலுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அப் டு லைக் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பட் கரெக்டாக புரியலையோங்கிற டவுட் எனக்கு வருது. ஸோ நானும் நினச்சேன், சரி என்னோட ஒப்பீனியன் வந்து நானும் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் லைக் தட். அண்ட் ஒன் மோர் திங், மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பண்ணுறேன், நானும் மலையாளி தான். அதனால படத்தை பற்றி நல்லது மட்டும்தான் சொல்ல போகிறேன்னு நீங்கள் அந்த கணிப்பு வேணாம். அந்த எந்த இன்டென்ஷனும் கிடையாது. எஸ்பெஷலி புது படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிறது. இஃப் இட்ஸ் அ குட் மூவி, இட்ஸ் அ குட் மூவி. இஃப் இட்ஸ் பேட், இட்ஸ் பேட். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா காசு கொடுத்து தான் படம் பார்க்க போகிறோம். படம் பார்க்குற டிக்கெட் சார்ஜ் மட்டும் கிடையாது. ஓகே, எனிவே, திஸ் மூவி ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, ஐ லைக் இட். ஏன்னா ஒரு ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்கிறேன் ஏன் பிடிச்சிருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்து, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் அப்படியே தக்குன்னு இருக்கும். ஏன்னா ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி அந்த கியூரியாசிட்டி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தே ஹவ் டன் தட் ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் அந்த கியூரியோசிட்டிக்கு ஒரு ஆன்சர், கரெக்டாக ஒரு கன்க்ளூஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இந்த மூவியில் இருக்குது. ஸோ மூவியை பொறுத்த வரைக்கும் நான் மூவியை பார்க்குற விதமே அந்த மூவியோட ஜான்ராக்கு அந்த மூவி லைக் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா, அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் என்னோட படம் பார்க்குற பார்வை. அண்ட் திஸ் மூவி ஹேவ் டன் தட். நிறைய காஸ்ட், நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில். மெயினாகவே குஞ்சாக்கோ போபன் ஹீரோவாக நடித்தது, பிரியாமணி, ஜெகதீஷ், விஷாக் நாயர். I'll come to that. குஞ்சாக்கோ போபன் யூஸ் டு பி அ ஸ்டீரியோடிபிக்கல் சாக்லேட் பாய். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் அவருக்கு இருந்தது ஆக்சுவலி. அண்ட் அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அண்ட் ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி இருந்த டைமில் ஹி ஹேட் அ கம் பேக் அண்ட் நவ் ஹி இஸ் டூயிங் டூயிங் ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர்ஸ். என்ன தான் கேசு கொடுங்கிற ஒரு படம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த படத்தில். அண்ட் திஸ் மூவி இஸ் ஆல் அபவுட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அவங்களோட ரிலேட்டட் இஷ்யூஸ், அவங்க பண்ணுற இஷ்யூஸ், அதோட இம்பேக்ட் அவங்களுக்கு பர்சனலாகவும் ஒஃபிஷியலாகவும் எப்படி இம்பேக்ட் ஆகுதுங்கிறது தான் படத்தில் மொத்தமாகவே. அண்ட் இட் ஹேஸ் அ வெரி லாஜிக்கல் ரீசன், லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங். இதெல்லாம் படத்தில் இருக்குது. அண்ட் இட் இஸ் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே சேர்த்து படம் நம்மளுக்கு அப்படி போர் அடிக்கிறங்கிற ஒரு சங்கதியே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அந்த மாதிரி தான் ஐ வாஸ் என்ஜாயிங் த மூவி. அண்ட் படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தற்கொலை பண்ணுற ஒரு சீன் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. அங்கே இருந்து ஆரம்பிச்சு படம் எண்டு வரைக்கும் அந்த டென்ஷன் தான். நான் நினச்சேன் ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்கும்ல, எல்லா படத்துலையும் இன்ட்ரடக்ஷன் சீன் கொஞ்சம் சரி, அந்த ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா, இவர் ஹீரோ பண்ணுற செய்தி பார்த்தா ஐயோ இது அதை விட கஷ்டமாக இருக்கே அப்படி தோணும். ரஃப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த கேரக்டர் தான் குஞ்சாக்கோ போபன் பிளே பண்ணியிருக்கிறது. அண்ட் அதுக்கு என்ன ரீசன், அவர் ஏன் அப்படி ரஃப்பாக இருக்காரு, அதுக்கு ஒரு நம்ம யூஸ்வலி படத்தில் பார்க்குற ரஃப் போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது யூஸ்வலி படத்தில் பார்க்குறத விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரீசன். ஹி ஹேஸ் இஸ் பர்சனல் ட்ராமா அண்ட் அதோட ரீசன். அண்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் படத்தில் நடக்கிறதுக்கு ஃபைனலி இட்ஸ் ஆல் கனெக்டிங். அதுதான். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு த்ரில்லர் படம் இல்லாட்டி ஒரு ஹீரோ வில்லன், இதெல்லாம் அந்த ஒரு டூ சைடு இருக்கிற படத்துக்கு எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் வில்லன் சைடு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படத்துக்கு வெற்றியே. வில்லன் பாவமாக இருக்குன்னா, ஏன்னா வில்லனுக்கு பவரே இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு த்ரில்லிங்காக தோணாது. அண்ட் அதை விட வில்லனுக்கு அவன் ஏன் வில்லனாக இருக்கான், ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறான், அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்திருக்கான். ஒரு சில படத்தில் பார்த்தா கில்லர்ஸ் இருப்பாங்க, சைக்கோ, அண்ட் வை இஸ் கில்லிங்னு கேட்டால் அவர் சைக்கோ, ஏன் சைக்கோ, ஹீஸ் ஜஸ்ட் சைக்கோ, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு ஒரு பவர் இருக்காது படம் பார்க்கும்போது. ஸோ திஸ் இஸ் நாட் லைக் தட். இதில் வில்லன் பிளே பண்ணுற அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு, அந்த நெகட்டிவ் சைட் பிளே பண்ணுற கேரக்டர்ஸுக்கு அவங்களோட ரீசன் இருக்கு. அண்ட் இட்ஸ் அ வெரி வேலிட் ரீசன். பட் அந்த ரீசனுக்கு அவங்க பண்றதெல்லாம் நியாயமானு கேட்டா, அந்த ரீசன் கூட இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒப்பீனியன் பார்க்குறவங்களுக்கு தோணும். அப்படிதான் நம்ம ஹீரோ சைடில் உட்காருவோம். ஸோ எனிவே தட் ஜாப் தே ஹவ் டன் ஃபேண்டாஸ்டிக்லி வெல் அப்படின்னு தான் சொல்லுவேன். விஷாக் நாயர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. அண்ட் ஒரு சில அங்கங்கே எல்லாம் எனக்கு பர்சனலாகவே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கிற மாதிரி தோணிருச்சு. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு அது இம்பாக்டே பண்ணல. ஸோ அதனால விட்டுடலாம். இப்போ தியேட்டரில் போய் இந்த படம் உட்காந்து பார்க்கறதுக்கு ஒருத்தான்னு கேட்டால் எஸ்.
நிறைய படங்கள் தியேட்டர் போய் பார்த்தா கூட நமக்கு தோணும், ஓகே இது ஓடிடியில் கூட பார்த்துருக்கலாம் அப்படி தோணும். நான் யூஸ்வலாக எல்லாமே மோஸ்ட்லி தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஐ லைக் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். பட் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஜட்ஜ், ஓகே இது ஓடிடியில் கூட பார்த்துருக்கலாம் அப்படி தோணும். பட் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் வாட்ச் ஆக்சுவலி. ஒரு க்ரௌடோட சேர்ந்து உட்காந்து பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி.